மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக பொருளாதார இயக்கமாக கூட்டுறவு இயக்கம் நாட்டின் வறுமையை ஒழிக்கவும் உற்பத்தியுடன் இணைந்த வேலை வாய்ப்பினை உருவாக்குவதிலும் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதிலும் முக்கியமாக பங்காற்றி வருகிறது. விவசாயிகள், கிராமம் மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தும் நோக்கில் வேளாண் சார்ந்த மற்றும் வேளாண் சாராத காரியங்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குவதே கூட்டுறவு நிறுவனங்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதே போல அரசின் நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாகவும் செயல்படுகிறது. ஒவ்வொரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் கூட்டுறவு இயக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கடனிலே பிறந்து கடனிலே வளர்ந்து கடனிலே மறைந்த விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக 7000 கோடி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தார்கள். இதில் 22,40,000 விவசாய குடும்பங்கள் பயனடைந்துள்ளது. அது மட்டுமல்ல, உரிய தவணை காலத்தில் பயிர்க்கடனை திரும்ப செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியை அரசே ஏற்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தையும் அமல்படுத்தினார்கள். அந்த திட்டம் 4வது தேதி வரையில் நடைமுறையில் இருந்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, பெண்களின் சமூக பொருளாதாரம் வளர்ச்சியடையும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் உன்னத நோக்கத்தோடு சுய உதவி குழுக்களை உருவாக்கி சுழல் நிதி மற்றும் மானிய குழு கடன்களையும் வழங்கினார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஏழை எளிய விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் பயனடையும் வகையில் 5 பவுன் நகை கடன்களை ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்தார்கள். இதன் மூலம் 13,12,717 கடன்தாரர்கள் பயனடைந்தார்கள். அதே போல 31/3/2001 நிலுவையாக இருந்த மகளிர் சுய உதவி குழு கடன்களை ரூபாய் 2,786 கோடியை தள்ளுபடி செய்தார்கள். இதன் மூலம் 15,88,309 மகளிர் பயனடைந்தார்கள். மகளிர் சுய உதவி குழு கடன் உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 12 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டு 1,25,157 சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 6,265 கோடி கடன் வழங்கி மகளிர் வாழ்வை மேம்படுத்தியுள்ளார்கள். 2021-22 நிதியாண்டு முதல் 2025-26 நிதியாண்டு முடிய 67,81,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 54,800 கோடி பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு ரூபாய் 6,588 கோடியே 16 லட்சம் கால்நடை வளர்ப்பு கடனும் வழங்கியுள்ளார்கள். அதோடு மட்டுமல்ல, கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 5% வட்டியில் 35.35 கோடி கடனும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 151.66 கோடி கடனும், மகளிர் தொழில் முனைவோருக்கு 191.23 கடனும் வழங்கியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையிலே 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள கூட்டுறவு சங்க கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யும் என அறிவித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் அறிவித்ததோ வெறும் அறிவிப்பில் உள்ள பயன்பெறும் விவசாயிகள் எண்ணிக்கை வெறும் 10% அளவிலே இன்று உள்ளது. இந்த கடன் அறிவிப்பிலும் ஏகப்பட்ட குளறுபடிகள். இது என்னவென்றால், கூட்டுறவு சங்கங்களிலே கடன் பெற்றிருக்கின்ற கணவன் மனைவி, ஒரு குடும்பத்தில் 4 பேரோ 3 பேரோ விவசாய நிலம் உள்ளவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் என்னவென்றால், முதலில் கடன் பெற்றவர்களுக்கு உரிய தொகையிலேயே இந்த 75,000மோ 35,000மோ குறைக்கலாம் என்று முதல் தகவலாகவும், இரண்டாவது இப்பொழுது எது என்றால், அவர்கள் பெற்றிருக்கின்ற கடனில் எது குறைவோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு குழப்பமான நிலையை அங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே முழுமையாக கட்டியுள்ள தவணை காலங்களில் கட்டியுள்ள விவசாயிகளுக்கு வேண்டிய திரும்ப இன்னும் முறையாக கடன் அளிக்காமலும் முறையாக கட்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகையும் இதுவரையும் வழங்காமல் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற உலகில் வாழ்கின்றவருக்கெல்லாம் உணவு கொடுத்தாரே உயிர் கொடுத்தவராவார் என்று கூட்டிற்கேற்ப
பொதுத்துறை நிறுவனங்களின் நிறுவன நாயகராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 1978ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான இன்றியமையான பொருட்களை கொள்முதல் செய்து சேமித்து விநியோகம் செய்யும் உன்னத பணிகளை கடந்த 50 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் 2,25,00,000 குடும்ப அட்டைகளுக்கு 36,954 நியாய விலை கடைகள் மூலம் மிகவும் தரமான பொருட்கள் வழங்கி மாபெரும் புரட்சி உணவுத்துறையில் செய்துள்ளது. அதே போல புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்கு கடந்த காலங்களில் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததை மாற்றி திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சீரிய நடவடிக்கையின் காரணமாக விரைவாக வழங்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பெற்றுள்ளார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மேட்டூர் அணையில நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் பல லட்சம் ஏக்கர் நிலம் காய்கின்ற கொடுமை. மேட்டூர் திறப்பிற்கான நீர் திறப்பிற்கான தேதியையும் இதுவரை கூறவில்லை. விவசாயிகளுக்கு இழப்பீடும் இதுவரைக்கும் வழங்குவதான எந்த அறிவிப்பும் இதுவரையில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நன்றி சொல்லலாம். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த அவையில என்னுடைய தொகுதி சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதி காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள மருதூர் கிராமம், திருச்சி மாவட்டம் காவிரியின் வடகரையான முசிறிக்கு அருகில் உள்ள உமையால்புரம் பகுதிகளுக்கும் இடைப்பட்ட சுமார் 1200 மீட்டர் அகலம் கொண்ட காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழக அரசின் நீர்வளத்துறையின் மூலமாக இருவழி சாலை வசதி மற்றும் தண்ணீர் ஷட்டர் வசதியுடன் கூடிய கதவணை அமைக்கும் பட்சத்தில் காவிரியில் 1.5 TMC தண்ணீர் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த அணையை கட்டித்தருமாறு தொகுதி மக்கள் சார்பாக உங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என்னுடைய கோரிக்கையை கூறிக்கொள்கிறேன். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி முழுவதையும் காவிரி டெல்டா மண்டலத்தில் இணைத்து தருமாறு குளித்தலை தொகுதி மக்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திராவிட மாடல் ஆட்சியில் 300 உள்நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் வசதியுடன் கூடிய மிகப்பெரிய மாவட்ட மருத்துவமனை குளித்தலையில் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இந்த மருத்துவமனையில் தற்பொழுது பணிபுரிவதற்கு போதுமான மருத்துவர்களும் மருந்தாளுநர், செவிலியர்கள், லேப் டெக்னீசியர் போன்றவர்கள் குறைவாக உள்ளனர். இங்கே சிகிச்சை பெற வருகின்ற ஏழை எளிய மக்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி மற்றும் கரூரில் உள்ள மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்படுகின்ற நிலை இருப்பதால் இந்த மருத்துவமனைக்கு கூடுதலாக பணியாளர்களை அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணப்பாறை குளித்தலை சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. அந்த சாலையில் உள்ள ரயில்வே கேட் ஒரு நாளைக்கு சராசரியாக 30 முறை மூடப்படுகின்றது. ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை மாண்புமிகு சபாநாயகர் அவர்களிடம் வழங்க இருக்கிறேன். அதனை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கோரிக்கைகளை அவை குறிப்பில் ஏற்றுமாறு அன்போடு கேட்டு இந்த அவையிலே உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த நடுநாயகமாக விளங்குகின்ற நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.